வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாட்டு தான் பாட போகிறோம். CWSR50L அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் மைக்ரோஃபோன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாட்டு பாட முடியும்ல? அதான் நம்ம இன்னைக்கு பாடி பார்ப்போம். ஓகே. பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீச்சர்ஸ் வந்து 1 tap மியூட் பட்டன் இருக்கான், LED டிஜிட்டல் டியூப் டிஸ்பிளே இருக்கான், எபிலிட்டி டு டைரக்ட்லி புல் த கரண்ட் டிஸ்பிளே ஃப்ரீக்வன்சி, அது ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. லோ வோல்டேஜ் டிடெக்ஷன் இருக்கான், பேட்டரி இண்டிகேட்டர் இருக்கான், 2.2 வோல்ட் லோ வோல்டேஜ் வந்ததுன்னா ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சு 30 to 50 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய ரேஞ்சு தான். இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சியில் வந்து 20 சேனல்ஸ் செட் பண்ணலாமா, 677.7 ஆரம்பிச்சு 683.1 mAh வரைக்கும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஏங்க, இது இந்த டிவிலலாம் ஆங்கர்ஸ் இப்படி மாட்டிக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க. அதுதான். ஓகே ஓகே சரி. மொத்தம் வந்து இதில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 2990, விற்கிறது வந்து 1990. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகே, யூஸ் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஹை ஃபிடிலிட்டி அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி ஒயர்லெஸ் டைனமிக் மைக்ரோஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸலண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் வாய்ஸ் அண்ட் மியூசிக் ப்ரொஃபஷனல்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸ்பீக்கரு, ஆம்பு, டிவிடி, மிக்சரு, கம்ப்யூட்டரு எதெல்லாம்னாலும் யூஸ் பண்ணுங்க. சைட்லேயும் வந்து மாடல் டீட்டெயில் இருக்குது. எந்த மாதிரினா ஆண்டனா பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளே, பவரு, வால்யூமு, மியூட்டு, ஜாக் இருக்கிற இடம், ஸோ அதெல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் ஜாக்குக்கும் பாரு, தனியாக நீ சார்ஜ் போடலாம். டைப் சி சார்ஜிங். ஓகே, அந்த இது ஓகே எப்படி? ஸோ மேனுவல். சரி, 4 to 8 hours கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாமாண்டா. எந்த மாதிரி பேட்டரி டைப் அண்ட் கெப்பாசிட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏன்னா இதுக்கு பேட்டரி போடணும்னு நினைக்கிறப்ப நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ மைக்கு ஓகே. ஓகேயா? இது நம்ம நார்மலாக இப்போ இந்த ப்ரெசன்டேஷனுக்குலாம் அதான்டா ஓவர் ஹெட் சைடில் அது என்னன்றா இப்படி வரதா, இயர் ஹுக்ஸோட வரலாம் அந்த மாதிரி. ஓகே ஓகேயா? இது நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து சட்டையில் மாட்டிக்கலாம். ஆமாம். இது வந்து காதில் மாட்டுறோங்க. ரைட்டு. ரிசீவர் இவ்வளோ பெருசாக இருக்கு. ஜாக்கு 3.5 mm மாதிரி இல்லையே. ஆமாம். டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, A to C கேபிள். ஓகே. மொரட்டு பேட்டரியாக இருக்கு. ரீசார்ஜபிள் பேட்டரி. பேட் லைட்டில் பார்த்தது, இந்த டார்ச் லைட்டில் வருமே, ஃப்ளாஷ் லைட்டு. இது ஓகே. ப்ரொஃபஷனல் ஒயர்லெஸ் காலர் டிரான்ஸ்மிட்டர். டிஸ்பிளே இல்லைங்க, நீங்கள் இப்படி தானேங்க அந்த ஒயர்லெஸ்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க தனியா? ஆன் பண்ணுறதே உள்ளையா? ஆன் ஆயிடுச்சு. மியூட் ஆயிடுச்சுன்னா ரெட் ஆயிடுச்சு. இது வந்து உங்கள் ஹிப்பில் தானே மாட்டி வச்சுருப்போம், நம்ம பெல்ட்டில் மாட்டியிருக்கோம் கரெக்டாக. அப்போ நம்ம டொபுக்கு டொபுக்கு நம்பிக்கலாம். நல்லா இருக்குடா. ஆனால் நிஜமாவே ரேஞ்ச் அவங்க சொல்கிற மாதிரி 50 meters இருக்கா இல்லையா எல்லாத்தையும் இப்போ தொடர்ந்து டெஸ்ட் பண்ணலாம். நீ பாதி நான் பாதி. சரி, ஓகே, போலாமா? எஸ். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ராடக்ட் நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் ஒரு புது ட்விஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே, எவ்வளோ மினிமம் வால்யூம் பாருங்க. இப்போ ஓகேயா? இப்போ ஓகேயா? இது போதும், இந்த வால்யூம் போதும். ஏன்னா கேட்குற உங்களுக்கு மேபி எப்படி இருக்குன்னு தெரியல. நான் மைக் மாட்டல, ஆண்டவர் தான் மைக் மாட்டியிருக்கேன். சரியா? அதுவும் இது வந்து நல்லா ஆம்னி டைரக்ஷனல் செம்மையாக இருக்குது. ஆமாங்க, இப்போ பாருங்க, நான் பேசுகிறேன்னா அது கூட கேட்கல பாருங்க. ஆனால் நான் பேசினா கேட்கும். ஏன்னா அவர் பக்கம் தான் அந்த மைக்கோட வேவ் ரிசீவர் இருக்கு, வாய் வந்து திரும்பி இருக்கு. பக்கமாக இருக்க எப்படி? இப்போ இன்னும் லவுடாக இருக்க, கிளியராக இருக்குங்க. ஹைலைட் என்னன்னா, இவங்க வந்து 50 to 80 feet கிளைம் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், நம்ம வீட்டில் இருந்து கோவில் வரைக்கும் போனேன், அப்பயும் கேட்டுச்சு. இவந்தோ அதுக்கு நடுவில் இன்டர்ஃபரன்ஸ் வேற இருந்தது, செவுரு இருந்தது, மரம் இருந்தது. ஆமாம், அது தாண்டியுமே கேட்டுச்சு. இப்போ இதே ஓப்பன் ஆடிட்டோரியம்னு வைங்க, உங்களுக்கு பக்காவா இருக்கும். அது ரொம்ப க்ளோஸ்ல வச்சாதாங்க கேக்குது. சரி சார். இப்போ அவரே டிஸ்டன்ஸ் ஆகி பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே கேட்கல பாருங்க, எவ்வளவு கம்மி ஆயிடுச்சு பாருங்களேன். ஏய், இப்போ மைல்டா கேக்குது, தெரியுதா? மைல்டா கேக்குது. ஆனா இங்க பாருங்க, கிட்ட வந்துருச்சுன்னா இருக்கிறதுலயே லவுடஸ்டா பேச முடியும். ஈஸியா. நான் கத்தவே இல்லை, கத்தணும்னு அவசியமும் இல்லை. இவ்வளவு பக்கத்துல போயெல்லாம் ஆண்டவர்ட்ட யாரும் பேச முடியாது. நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். அதுவும் இந்த மைக்ரோஃபோன்ல இருந்து பிக் ஆகுற அந்த ஆடியோவோட குவாலிட்டி இந்த அளவுக்கு ஒயர்லெஸ்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. சீரியஸா மாசு, நல்ல ப்ராடக்ட். சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா ப்ராடக்ட் வந்து இவன் கிடையாது, இந்த ஹெட்செட் தான். சரியா? மைக் இது அப்படியே கீழே கொண்டு போயிடும். ஒயர்லெஸ் மைக் தான். இவனை கீழே வச்சிடலாம்டா. டிரான்ஸ்மிட்டர், ரிசீவருங்க. ரிசீவர் இப்போ அதில் இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் இங்கே இருக்குது என்கிட்ட.
டிரான்ஸ்மிட்டரில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு மட்டும் ஹலோ 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 இதுல வந்து ரேஞ்ச் அப்படியே நம்மளே சவுண்ட் ஏத்திக்கலாங்க. இதுலயே வால்யூம் நான் இப்போ 1 வச்சிருக்கேன்டா, ம் அதுவே இவ்வளோ லவுடா இருக்கு. ஆமா. இப்போ இங்க பாரு, இது வந்து மேக்ஸிமம் 68 வைக்கலாங்க. ரைட்டு. ஸோ மொத்தம் நல்ல ப்ராடக்ட். ஸோ நீங்களும் சப்போஸ் ஏதாவது கம்மியாக தான் இருக்கு, அப்படியா? 0 அதாவது 1ல இருக்கு, பேசிக்ல வச்சிருக்கேன். அப்ப இருங்க, ஒரு அமுக்கு அமுக்கி விட்டா மியூட் ஆயிடுங்க. ஒரு அமுக்கு அமுக்கிட்டு நான் பேசினேன்னா இப்போ நான் பேசுறதா கேட்கும், அதான் அது வந்து mute கேட்காது. இதுல சிங்கிள் பிரஸ் பண்ணா ஆமா, mute அது ஆயிடும். அந்த இது எல்இடி இண்டிகேஷனும் இருக்கு. ஆமா, உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும். இதுவே நான் இப்ப பச்சை கலர்ல மாறிடுச்சா? கேட்கும். மியூட் பண்ணிட்டா ரெட் கலர்ல மாறிடுது. அப்புறம் இதே பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஓ ஓகே ஓகே. ஓ இந்த இது வந்து இந்த டப்பா வந்து ஆஃப் ஆகுது. ஸோ நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா கிளா வந்து பொதுவாகவே இந்த கேமிங் ரிலேட்டடாக நம்ம பார்த்துருப்போம், ஹெட்செட்டு அது இதுன்னு. பட் மைக் வந்து இப்படி தருவான்னு எதிர்பார்க்கல. ஒயர்லெஸ் மைக் நல்லா பண்ணியிருக்கான். குட் ஒர்க் பை கிளா. நைஸ் நைஸ் நைஸ். ஓகேங்க. ஸோ இதுதாங்க கிளாவோட SR501. ஒன்னா எல்ல எல்லு. ஆமா, SR50 எல்லுங்க. ஆமா, 2000 பிரைஸ் ஆகுது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆக்சுவலா நம்ம அடிஷனல் மைக் வந்து வந்திருக்கான்ல. ஆமா, இது வந்து இந்த காலர்ல சும்மா மாட்டிப்போம்ல, இந்த இன்டர்வியூலாம் போன ஒரு மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. இது வந்து ப்ரெசென்ட் பண்றவங்க மாட்டிருப்பாங்க. பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா சிம்பிள் மெக்கானிசம் தாங்க இது, அவங்களே ஈஸியா கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து மெனக்கடலாம் அவசியம் இல்லை. என்னட்டு அப்போ இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல. எப்படின்னா கெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கணுமா? ஆமா. இப்போ ஓகேயா? ஆண்டவரே, நீ பேசுறதும் கேட்கும், நான் பேசுறதும் கேட்கும். ஸோ இப்போ வந்து கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோங்க. இந்த அதுதான் இப்போ காலர் மைக் செட் ஆகும். இந்த கிளிப்பு மைக் போட்டுக்கிட்டோம்னு வைங்களேன், இது வந்து கெயின் அதிகமா தேவைப்படும். ஆனா அதுதான் மாஸ்டரா. ஆமா, இவன் வந்து வேற கான்செப்ட்ல. இது வந்து உங்க வாய்கிட்ட வந்துருது. அது என்ன நம்ம எடுத்து தாடியில மாட்டிக்க முடியும்? பண்ணலாமே, நல்ல ஐடியா தான். நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ மொதல் பாரு, உனக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் ப்ளஸ் 2 மைக்கு. ஈஸிலி ஆக்சசபிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாட்டணுமா அப்புறம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் நைஸ் ஒர்க் கிளா SR50L. ரைட்டுங்க. ஸோ அதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆனால் நம்மகிட்ட ஒரு ஸ்பீக்கர் தேவைப்படுங்க. ஸ்பீக்கர் இல்லாமலாம் இதை யூஸ் பண்ண முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மகிட்ட ஒரு ரிசீவர் வேணும். ரைட்டா? ரைட்டுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி. நான் ஆண்டவர் போருக்கு போயிட்டு வரோம். மிஸ்டர் சிவபரணி. தலைகள் இருக்கு. அப்படியா? போருக்கு போகும்போது இதெல்லாம் நோட் பண்ணலாம்.